வணக்கம். சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கையோட ஒரு குறிப்பிடத்தக்க அம்சங்கள்லாம் என்னென்ன, இந்த அறிக்கை வரவேற்பு பெற்றிருக்கா, எதிர்ப்பு பெற்றிருக்கா, அது போக பங்குச்சந்தைகளில் அதனோட பாதிப்பு, அப்புறம் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதையெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்களா, இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமானத்துக்கான அந்த வருமான உச்சவரம்போட அளவை அதிகரிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏற்கனவே பழைய உள்ள அளவு தான் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் வருமானத்துக்கான அந்த வருமான உச்ச வரம்பை அவங்க எதுவுமே மாற்றம் செய்யவே இல்லை. இதில் அது ரொம்ப முக்கியமான அம்சம். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதாவது வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கான அந்த 41% ஏற்கனவே இருக்கிறது அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கி காலையில் எக்ஸ் வலைத்தள பதிவில் சில கோரிக்கைகளை, அதாவது இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் தமிழகத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை சொல்லியிருந்தார். அதில் முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். அந்த 41% அப்படிங்கிறத 50% மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஆனால் அதே 41% தான் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பெங்களூரில் இருந்து சென்னைக்கும், சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கும் அதிவிரைவு ரயிலுக்கான அந்த வழித்தடத்தை அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா அதாவது உலகமே வேகமாக போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம போக வேண்டிய அந்த பயணங்களோட வேகமும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? அப்போது ஏற்கனவே இருக்கிற வேகத்தை விட இன்னும் அதிவிரைவு ரயில்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் இது ரயில் வழித்தடத்தையே புதுசாக தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பெங்களூர் இருந்து சென்னைக்கும், சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட அந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தொல்லியல் துறை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த அகழ் ஆராய்ச்சியில் எடுக்கிற பொருட்களை எல்லாம் அருங்காட்சியகமாக வைப்பாங்க, அங்கே எல்லாம் பண்ணுவாங்க. அதையே ஒரு கலாச்சார மையமாக, அப்போ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கலாச்சார மையமாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது பொதிகை மலை இருக்கு இல்லையா, அதில் சுற்றுச்சூழல் மலையேற்ற சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக மலை ஏறுறது, ட்ரெக்கிங் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயம். அது அனுமதி இல்லாமல் வாங்கி ஏற்கனவே எல்லாம் சில சமயம் அவங்கெல்லாம் போனப்போ இந்த காட்டு தீயிலி பற்றி எரிஞ்சப்பெல்லாம் நிறைய பேர் ஆபத்துக்களை உண்டாக்கி இருக்காது. அப்படி இல்லாமல் அதுக்குன்னே அதாவது மலை ஏறுறதுக்குன்னே ஒரு சிறப்பு திட்டத்தை பொதிகை மலையில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொதிகை மலைக்கு அடுத்தபடியாக பழவேற்காடு ஏரியில் பறவைகளை எல்லாரும் போய் பார்வையிடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு புதிய சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே பழவேற்காடு ஏரி உள்நாட்டு பறவைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகளுக்கும் ஒரு வேடந்தாங்கல் போல் ஒரு அதுங்க இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகிறதுக்கான ஒரு இடமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இதையும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்கு, அதாவது நிறைய பேர் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்கான ஒரு திட்டத்தை இதில் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாடுகளில் கல்வி கற்கிறதுக்கும் மருத்துவ பயணங்களுக்கான அந்த வரியையும் குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, 17 வகையான புற்றுநோய்களுக்கான அந்த மருந்து அதை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவோம் இல்லையா, அந்த இறக்குமதி பண்ணுறதுக்கான அந்த மருந்துகளுக்கு வரியிலேருந்து விலக்கு வச்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் க்ளவுடு கம்ப்யூட்டிங் மென்பொருள் தரவு மையங்களுக்கு 2047 வரைக்கும் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது மென்பொருள் தொழில்நுட்பம் மயமாகி போன இந்த உலகத்தில் எல்லாமே கணினியை வச்சு தானே செயல்பட்டு இருக்குது. அதனால் அதுக்கு அதாவது 2047 வரைக்கும் வரி விலக்கு அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அரிய வகை தாதுக்களை அகழாய்வு பண்ணி எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த மாநிலங்களில் புதிய தொழில் தடம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா,
நம்ம ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 8 வழிச்சாலையிலேருந்து விமான நிலையம் வரைக்கும் எல்லாமே நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராங்க, எல்லாமே சேலத்தை மையப்படுத்தி. இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் அவங்களும் ஒவ்வொரு அவங்களோட கருத்தை வந்து யூகமாவோ இல்லை அவங்க அலசி ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்ச அந்த தரவுகளின் அடிப்படையிலையும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 8 வழி சாலை ஒன்று, விமான நிலையம் அமைச்சிருக்கிறது. அது போக அதாவது சென்னையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அந்த ஒரு துறைமுகம், தனியார் துறைமுகம், அந்த துறைமுகத்திலேருந்து தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் ஒரு சாலை அமைக்கிறதாகவும், அதாவது ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த சாலை, ஒரு பெரிய 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 லாரிகள் டேங்கர்கள் போகக்கூடிய அளவுக்கான ஒரு தரமான சாலையை வந்து அங்கங்கே ஒரு பிட்டாக அமைச்சிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணால் அந்த சாலை வந்து இந்த தனியார் துறைமுகத்துக்கும் தூத்துக்குடி துறைமுகத்துக்குமான ஒரு இணைப்பு சாலையாக இருக்கும் அப்படின்னுலாம் நிறைய ஒரு அது யூகங்களோ ஏதோ அதை வந்து சமூக ஆர்வலர்கள் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்க. அது பார்க்கும்போது இப்போ இந்த விமான நிலையம், 8 வழி சாலை இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம், அதாவது அரிய வகை தாதுக்களை அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது புதிய தொழில் தடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்த விஷயந்தான். நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் தங்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நம்மளோட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அங்கே தங்கத்தை விடவும் அதிக விலை மதிப்பு உள்ள இல்லை நிறைய செல்வத்தை கொழிக்க வைக்கக்கூடிய ஏதோ ஒரு அரிய தாது வந்து நிறையா இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து அந்த சேலத்தை மையப்படுத்தி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு வந்து சேலத்தை வந்து வச்சு ஒரு 8 வழி சாலை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன, சேலத்துக்கு விமான நிலையம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை எல்லாம் நம்ம சமூக ஆர்வலர்கள் ரொம்ப வருஷமாகவே எழுப்பிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இப்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஒரு திட்டத்தை பார்த்திங்கன்னா, அதாவது அரிய வகை தாதுக்களை அகழ்ந்து எடுக்கிறதுக்கான ஒரு புதிய திட்டம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த 4 மாநிலங்கள்லேயும் உள்ள அரிய வகை தாதுக்களை அகழ்ந்து எடுக்கிறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது முக்கியமாக சேலத்துலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட யோகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே சேலத்தை மையப்படுத்தி நிறைய வளர்ச்சி திட்டங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இது சேலத்தில் ஏதோ புதிய திட்டம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியுது. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு வந்து தொழில் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட சில தரப்பினர் வந்து இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் பார்த்திங்கன்னா நிறையவே அதுக்கு வந்து விமர்சனங்கள் எழுந்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்லேயும் தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் அந்த எக்ஸ் வலைத்தள பதிவில் அவர் சொல்லியிருந்த அந்த அம்சங்கள் என்னென்ன, அவர் கோரியிருந்த அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதாவது விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படிப்புக்கான 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி, இதை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதலமைச்சர். அப்புறம் கோவை, மதுரை இதுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அனுமதி, இப்போ அண்மையில் தான் வந்து கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட அனுமதியை வந்து மத்திய அரசு மறுத்திருந்தாங்க. அப்போது அதை இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் அதை கேட்டிருந்தாங்க, அந்த அனுமதி வந்து அறிவிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஜல்ஜீவன் திட்டத்துக்கான 3112 கோடி ரூபாய் நிதி, அந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கான அந்த நிதி வந்து விடுவிக்கப்படாமல் இருக்குது 3000 கோடி, அதையும் விடுவீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டிருந்தார். அப்புறம் புதிய ரயில்வே திட்டங்களுக்கான ஒரு இதையும் கேட்டிருந்தார். அப்புறம் இதுதான் முதலையே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 41% தான் நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி ஒன்றிய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு. அதாவது நிதி ஆணையம் வந்து ஏற்கனவே பரிந்துரைச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே 41% இருக்கிறத 50% கொடுங்க அப்படின்னு சொல்லி நிதி ஆணையம் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அதை வந்து கொடுங்க அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்.
அந்த நிலையில தான் அவங்க வந்து அந்த 50%லாம் இல்லை, அதே 41% தான் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பட்டியல் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு வெறும் அறிவிப்புகளாக கொடுக்காம, அதாவது மதுரையில் எய்ம்ஸ் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து வெறும் அறிவிப்பாகவே அதை விட்டுட்ட மாதிரி, வெறும் அறிவிப்பாக இல்லாமல் அதுக்கான நிதியை ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கேட்டிருந்தாரு. ஆனால் அவர் கேட்டிருந்த எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம் பெறலை அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நிதிநிலை அறிக்கைக்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தான் நிறைய பேர் இல்லாட்டியும் ஒரு தரப்பினர் வரவேற்பு தெரிவிச்சிருந்த போதும், நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட நிறைய மாநிலங்களில் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த போதும், பங்கு சந்தையில் இதனோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பங்கு சந்தைகள் எல்லாம் ரொம்பவே சரிவை சந்திச்சிருக்கு. அதாவது இந்த நிதிநிலை அறிக்கைக்கு அப்புறமா பங்கு சந்தையில் ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்கிற எல்லா அம்சங்களையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா, அண்ணாமலை படத்தில் நம்ம ராதாரவி சொல்லுவார், கூட்டி கழித்து பாரு கணக்கெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி, சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கிறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் புரிப்படும். ரெண்டாவது, தமிழகத்துக்கு வழக்கம் போலவே இந்த நிதிநிலை அறிக்கையிலும் பெரும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்குது. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களைப் போலவே இந்த முறையும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி